வணக்கம். நான் ரவி. இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்மளோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் வேலைங்க. நம்ம ஓட்டக்கூடிய கார் இதுதான். இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்துலங்க. விழுப்புரத்துலேருந்து தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இதே காரில் தான் நாங்கள் சேலத்துலேருந்து ஊட்டி போய்கிட்டு இருக்கிறோம். போகும்போது சேலத்துலேருந்து இந்த காரோட சொந்தக்காரரோட நண்பர் இந்த காரில் ஏறுறாங்க. ஏறி அவங்க கூட தான் பயணம் பண்ணுறோம். ஊட்டிக்கு போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம எதேதோ வாழ்க்கை இந்த புத்தகத்தில் இருக்குது, நமக்கு இதில் இருக்குது அதில் இருக்குதுன்னு சொல்கிறோம். இதெல்லாம் மீறி நம்ம கூட பயணம் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்கக்கிட்டேருந்தே நம்ம நிறைய விஷயம் கற்றுக்க முடியுன்றதை நான் அங்கே அவர்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கினேன். என்னென்னா, அந்த சார் வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஹோட்டலில் நிறுத்தினாக்கா என்ன சாப்பிட்லாம், அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 60 வயசாவது இருக்கும். என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. போனாக்கா, சார் நீ என்ன ரவி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றியா அப்படின்னு என்னை கேட்குறாங்க. எனக்கு அப்போ என்னோடய உணர்வு என்ன சொல்லுதுன்னா, இல்லை இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் வேணாம், ஏதாவது ஒரு சாம்பார் சாதம் மாதிரி சாப்பிட்லாம். ஏன்னா நாங்கள் போனது A to B அந்த மாதிரியான ஹோட்டலு. ஏதாவது சாம்பார் சாதம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரியான உணர்வு. சார் அவங்களோட நண்பரை கேட்குறாரு, நீ என்னப்பா சாப்பிட்ற அப்படின்னு. நீங்களாம் எதிர்பார்க்க மாட்டீங்க அவர் சொன்ன விஷயம். மத்தியானம் சாப்பிட்றதுக்காக நிறுத்திருக்கிறோம். டைமும் ஆயிடுச்சு, ஒரு 3 மணி ஆகிக்கிட்ட ஆயிடுச்சு. அவர் என்ன தெரியுமா கேட்டார், A to Bக்குள்ளே அந்த நுழையும் போதே பார்த்தீங்கன்னா, அந்த அந்த ஸ்வீட்லாம் இருக்கும் சைடில். ஒரு மாதிரி அவங்க அந்த காரம் ஐட்டம், ஸ்வீட் ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து அந்த ஜீராவில் ஊற வச்ச குலோப் ஜாமுன் கேட்குறாரு. சாருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, இந்த வயசு வரையும் வந்துருச்சு, இப்போ போய் குலோப் ஜாமுன் கேட்குறாவலையேன்ற மாதிரி. சரி நீ வாங்கிக்கினன்பா, உனக்குலாம் இது அப்படின்ற மாதிரி வாங்கி கொடுத்துட்டாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டாங்க. சாப்பிடும்போது அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. நடக்கும்போது அப்போ தான் அவர் அதை சொல்கிறாரு. எனக்கு அது வரையுமே அது புரியல. அப்போ தான் அவர் சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வருது விஷயம். என்னென்னா, அவர் ஒன்று சொன்னார், நமக்கு என்ன தேவைன்றதே தெரியாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நண்பா அப்படின்னு சொல்லி எங்கள் சார்கிட்ட சொல்கிறார். சொன்னோடனே சார், ஆமாம் இப்படி தான் இந்த காலகட்டம் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. அப்போ எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா, அவர் அங்கே என்ன சொல்ல வராருன்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கினேன் அப்படின்னாக்கா, அவரோட உடல் அன்றைக்கி அந்த ஸ்வீட்டை கேட்குது வச்சுங்களேன். எனக்கு அந்த ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்றத அவரோட உடல் கேட்குது. அதை அவர் புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்றாரு. இந்த மாதிரி நம்ம எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம எப்படின்னா சொல்கிறாங்க, வீட்டிலே சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு அது பிடிக்காது, எங்கள் வீட்டுக்கார் உப்பே போட்டுக்க மாட்டார் சாப்பாட்டில், எங்கள் வீட்டுக்கார் சர்க்கரையே போட்டுக்க மாட்டார். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களே சொல்லிவிடுவாங்க, எங்கள் வீட்டுக்காரை பற்றி எனக்கு தெரியும், அவருக்கு இட்லி சுத்தமாக பிடிக்காது, தோசை பிடிக்காது, அவருக்கு உப்புமா பிடிக்காது, அவருக்கு ரசம் பிடிக்காது, தயிர் பிடிக்காது. இந்த மாதிரி அவங்க ஒரு ஃப்ரேம் பண்ணிவிடுவாங்க. ஃப்ரேம் பண்ணிட்டாக்கா அதை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காகவே அந்த என்ன அந்த அந்த ஒய்ஃப் சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார்னா, அதை ஃபாலோ பண்ணுறதுக்காகவே சாப்பிடாமல் இருப்பார். இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறதுனால தான் அவர் உடலில் நிறைய பிரச்சனையே வரும் வச்சுங்களேன். அந்த உடம்புக்கு தேவையான ABCDலாம் கிடைக்காத போயிடும். ஆக நம்ம இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம உடல் என்ன கேட்குதுன்றதை நம்ம உணரணும். உணரணுன்னா நம்ம தியானம் பண்ணணும். தியானம் பண்ணால் தான் நமக்கு உணர முடியும். நம்ம உடம்பு என்ன கேட்குது அப்படின்றத தியானம் பண்ணால் தான் உணர முடியும். தியானம் பண்ணுறதுனா எப்படி, நீங்கள் வாழ்க்கை பூரா தியானம் பண்ணிக்கினே இருக்கிறது இல்லைங்க. கொஞ்ச நாளில் உங்களுக்கு புரிய வந்துடும் தியானம்னா என்ன, அதை எதுக்காக பண்ணுறோம், அதை பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அது புரிய ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு தியானம் தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் தியானமாகவே எல்லாத்தையும் மாற்றிடுவீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு அப்படியே தியானமே வாழ்க்கையில் அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா செய்கிற வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிதானமாக இருக்கும், அழகாக இருக்கும். அதாவது பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுதோ இல்லையோ, உங்களுக்கு ரொம்ப அழகாகிடும். நீங்கள் ரொம்ப அழகாக நினைப்பீங்க. அது கற்றுக்கிற வேலையாக இருந்தாலும் ரொம்ப ரசித்து செய்வீங்க. அந்த மாதிரி ரொம்ப அற்புதமாக போகும் வாழ்க்கை. அதனால தான் தியானம் பண்ணுங்கன்றேன். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும்
எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை சுற்றி வந்து ஒரு 100 பேர் ஆய் ஓயின்னு கத்திக்கின்னு இருந்தாலும் அப்படியே போகும் வாழ்க்கை. அதனால் தியானம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.